செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டி இந்த 3 இண்டிசஸோட இந்த மண்டேக்கு உண்டான ரேஞ்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் மண்டே எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா டீடைல் அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக மண்டே எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், அதாவது எந்த ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன்லாம் நம்ம ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். திரும்பியும் சொல்லிடுறேன், என்னோட ப்ரிடிக்ஷன் தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம், நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல. நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலயமா டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கால் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, புட் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஸோ நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்துருந்த டார்கெட்ஸில் எந்த டார்கெட்ஸ் வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப் மூலயமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50யோட மேஜர் லெவல்ஸ் பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,782. ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 21,809. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக 21,952 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நியரர் சப்போர்ட் அப்படின்னா 21,728. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,625 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணால் 21,520 வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த லோ அதிலிருந்து இந்த ஹை மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நியராக ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் ரேஞ்சை டச் பண்ணிட்டு தான் அகைன் மேலே போயிருக்காங்க. ஸோ இப்போது 809 இந்த லெவலில் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது மேஜர் லெவல்ஸ். நாளைக்கு நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. ஸோ நிஃப்டிக்கு மண்டேக்கு உண்டான ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,958 லோ 21,606 இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 21,849. ஸோ 21,850க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 21,958 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 21,921. ஸோ 21,921லேருந்து 21,958ன்றது நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது அந்த மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது 22,046. ஸோ அதையும் கடந்து மேலே போனாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக மண்டேக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,135. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,712க்கு
715க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ராலி நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 21,606 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 21,644. ஸோ 21,644லேருந்து 21,606 அது நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபால் எது வரைக்கும் வரும் அப்படின்னா 21,518 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் கடந்து கீழே வரும்போது மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,430. ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், ஒரு சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 21,849லேருந்து 21,958 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. அப்போது நம்ம இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 21,849 இருக்கு இல்லையா, ஸோ அங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்து ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம பார்க்க வேண்டியது 21,958 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு. ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,849 இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகுறாங்க 21,715லேருந்து 21,606 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா அங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட்டில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 21,715 ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 21,715 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்குறேன். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,606 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,849 மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,715க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். நிஃப்டி 50 முடிஞ்சிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா 21,800. ஸோ 21,800 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,000. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,500. ஸோ ஓவரால் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் ஓஐ டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்திருக்கிறது 21,680லேருந்து 21,880. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்பார் டவுன் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெள்ளிக்கிழமை எந்த ரேஞ்சில் ஆக்டிவாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 22,500, அதே மாதிரி 22,200, 22,000. ஸோ இங்கே எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ ரேஞ்சுக்கு அவுட்டரில் தான் எல்லாருமே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதில் நியராக இருக்கிறது 22,000. ஸோ 21,850 பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக 22,000. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம 22,200லேருந்து 500 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப் சைடில். அதே மாதிரி லோ பார்த்தோம் அப்படின்னா 21,650. ஸோ அதே மாதிரி 21,700. ஸோ இன்சைடு சப்போர்ட் ரேஞ்சாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 500, அதை பிரேக் பண்ணாங்கன்னா 200. ஸோ இதெல்லாம் சப்போர்ட்டில் ஓரளவுக்கு நியராக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது மண்டே வந்து ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு புட் சைடில் கொஞ்சம் ஓஏ வைண்டப் ஆகிருக்கிறது கிளியராக இருக்குது. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஓவரால் சேஞ்ச் இன் ஓஏலையும் கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக மண்டே நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஒரு மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,634 ஸோ நியரர் சப்போர்ட் அப்படின்னா 45,576. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 45,294 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணால் 44,986. ஸோ அதேமாதிரி நியரர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னா 46,048லேருந்து 46,173 அப்படின்றது ஒரு நல்ல செல்லிங் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரீச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஒரு அப்சைட் மூமெண்ட் 46,534 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இது பேங்க் நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம்.
ஸோ பேங்க் நிஃப்டி நாளை அதாவது மண்டே உண்டான ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 46,004 ஹையிலேருந்து லோ 45,265. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி பேங்க் நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 45,775க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளுடைய ஹை 46,004 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 45,924. ஸோ 45,924லேருந்து 46,004 அப்படின்றது மண்டே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம அந்த மூமெண்ட்டை எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 46,188. ஸோ 46,188 பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம மேக்ஸிமம் ஹையை மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,372. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 45,493க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த லெவல் 45,493க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப் டு நம்மளுடைய லோ 45,265 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 45,344. ஸோ 45,344லேருந்து 45,265 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். மண்டே இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா அந்த ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 45,081. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 44,896. ஸோ ஒரு கேப் அப்பில் அதாவது 45,775லேருந்து 46,004 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கக்கூடிய 45,755 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்மளுக்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 46,004க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு பையிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,775க்கு கீழே பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஓப்பனில் இருக்காங்க அப்படின்னா அதாவது 45,493லேருந்து 45,265 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இங்கே இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம அப்சைட் மூமெண்ட்டை இமீடியட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 45,493 ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது 45,493 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,265 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 45,775க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,493க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 45,600. ஸோ 45,600 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 45,500 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்காங்க. ஸோ ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 45,000. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 46,000. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளுக்கு 46,500, அதுக்கு அடுத்தது 47,000. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 45,500லேருந்து 46,000 ரேஞ்சாக இருக்குது. இதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை எந்தெந்த ரேஞ்சில் ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆக்டிவாக இருந்தது 46,600, அதுக்கு அடுத்தது 46,700, ஸோ அதுக்கு அடுத்தது 44,300. ஸோ 44,300 இங்கே ஹைலைட்டாக இருக்கிறது என்ன இன்டிமேட் பண்ணுதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அது ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் வைடராக இருக்காங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பில்டாக இருக்கிறது 45,000, அதுக்கு அடுத்தது 45,600, அதுக்கு அடுத்தது 44,800. ஸோ ஹைலைட்டாக இருக்கிறது இன்சைட் ரேஞ்ச். ஸோ அதனால் அதுக்கு அடுத்து உள்ள 2 ரேஞ்சுமே வந்து கொஞ்சம் வைடர், அவுட்டரில் வைடர். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மண்டே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பிரேக்கில். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் நியர் ஓஏ எல்லாமே வைண்ட் அப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு கிளியராக இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம மண்டே பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புட் சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் மாதிரி வந்து ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்குது மிட் கேப் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். இப்போ அவங்க க்ளோஸ் ஆகிருக்கிறது 10,746. ஸோ அது ஒரு செல்லிங் ஜோன் தான், நம்ம இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு நல்ல ஃபால் வந்து ரேஞ்சில் தான் இப்போ க்ளோஸும் ஆகிருக்காங்க. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகினாலும் நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 10,822. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 10,873 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி 10,725 இதை பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா 10,625 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை பிரேக் பண்ணால் 570 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோவில் இருந்து, அதாவது ஜனவரி 24 லோவில் இருந்து நம்ம இப்போ போயிருக்க ஹை வரைக்கும் பார்த்தோம். அது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் லெவலில் இருந்தால் தான் டேர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 10,773 அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த லெவல் 10,946. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது ஃபர்தராக நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மிட் கேப்புக்கு நாளைக்கு உண்டான லெவல் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளையோட மண்டேயோட ரேஞ்ச் அப்படின்னா 10,833 லோ 10,659 இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே மிட் கேப் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 10,780 அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்மளுடைய ஹை 10,833 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா 10,815. ஸோ 10,815லேருந்து 10,833 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது அந்த மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்சைட் மூமெண்ட் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மைனர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 10,877. ஸோ அதையும் கடந்து மேலே போகும்போது நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10,920 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 10,713 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 10,659 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 10,678. ஸோ அப்போ 10,678லேருந்து 10,659ன்றது நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபால் எது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா 10,616. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10,573. ஒரு நாளை மண்டே ஒரு பாசிட்டிவாக ஒரு ஓப்பன் ஒரு சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 10,779லேருந்து 10,833 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரும்போது நம்ம இமீடியட்டாக டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 10,779 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இதற்கு முன்னாடி போன ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம 10,833 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தராக அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கீழே 10,779 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நெகட்டிவான ஓப்பன், அதாவது 10,713லேருந்து 10,659 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா
இங்கே இமிடியேட்டாக சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகிறாங்கன்னா இமிடியேட்டாக நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 713 ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோ பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், 713 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஸோ சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கீழே 659 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு மண்டேல மிட் கேப் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 10,779க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 10,713க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப் ஆர் டவுன் வொலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மிட் கேப் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம் வாங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டி முடிஞ்சிருக்கு பார்த்தோம் அப்படின்னா 10,750. ஸோ 10,750 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 10,800, அதுக்கு அடுத்ததாக 10,850. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 10,900. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 10,700, 10,600, 10,550, 10,500லலாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது 10,725லேருந்து 10,825 நம்மளுக்கு ஒரு ரேஞ்சாக இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆக்டிவாக பில்ட் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்சைட் ரேஞ்சில் எங்கேயுமே பில்ட் ஆகிடல, கால் புட் ரெண்டுத்துலேயுமே. ஸோ ஓஐ கால் சைடில் மேக்ஸிமம் பில்ட் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 11,000, அதுக்கு அடுத்ததாக 10,950, அதுக்கு அடுத்ததாக 10,900. ஸோ இந்த அவுட்டர்லேயும் இந்த ஒரு ரேஞ்சு தான் வந்து நியராக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி புட் சைடில் பார்த்தோம்னா 10,500 பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 10,525, 550. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஒய்டராக தான் இருக்காங்க. ஸோ டவுன் சைடில் ஒரு பிரேக் கிடச்சிச்சின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் ஓயை பார்த்துருவோம். ஸோ சேஞ்ச் இன் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு நேராக வந்து புட் சைடில் ஓயை வைண்டப் ஆகிருக்கிறாங்க. ஸோ புட்டை விட 2 மடங்கு அதிகமாகவே கால் சைடில் வெள்ளிக்கிழமை ஓயை டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், எந்த சைடு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,500லேருந்து 22,000. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு வந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஸோ ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட லோவை பார்ஷியலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வியாழக்கிழமையோட ரேஞ்சில் தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு பிரேக்கிங் கண்டிஷன் பார்த்தோம்னா அப்சைட் பாசிபிள்னா வந்திருக்கு, ட்ரெண்டும் அப்சைடு தான் வந்திருக்கு. க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,800. ஸோ மிட் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த வீக்கில் வர வாரத்தில் நம்ம நிஃப்டிக்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹை பார்த்தோம் அப்படின்னா 22,710, லோ பார்த்தோம் அப்படின்னா 20,850 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 45,000லேருந்து 46,000. ஸோ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக வந்திருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்திருக்கு. ரேஞ்ச் பிரேக் ஆகும் பட்சத்தில் ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வியாழக்கிழமையோட லோ பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வியாழக்கிழமையோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு மண்டே பிரேக்கிங் கண்டிஷன் அப்சைட் தான் காட்டுது, ட்ரெண்டும் அப் ட்ரெண்ட் தான் காட்டுது. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 45,600. ஸோ நியரர் வந்து மிடில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இந்த வாரத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹை பார்த்தோம் அப்படின்னா 47,587, லோ பார்த்தோம் அப்படின்னா 43,681 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மிட் கேப் பார்த்துருவோம். மிட் கேப்போட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10,400லேருந்து 10,900 ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக் இதுலேயும் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அதே மாதிரி பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதில் வியாழக்கிழமையோட லோ பிரேக் பண்ணி தான் கீழே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கிங் கண்டிஷன் வந்து வீக்காக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் ஒரு பிரேக்கை நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மவுண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ 10,780 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ மிட் ரேஞ்ச் தான் ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மிட் கேப் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10,825லேருந்து 10,775. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு லோ பையிங் கிடைக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும்
மிட் கேப் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே யூஓடி மார்க்கெட் அனலைஸ் தான். ஸோ லைவில் ஓஏலாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அப்டேட்ஸும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.